சீரிசம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் அவுட் த HCF ஆஃப் 11, 0.121 0.1331 இருக்கா. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெசிமலில் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல இதை ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். இது 11 அப்படியே எழுதிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா 121/3 3 டிஜிட் இருக்கா, அப்போ 30 வரும். ஓகேவா. இது 1331 எத்தனை டிஜிட் இருக்குது, 4 டிஜிட், அப்போ 40 வரும். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு. ஃப்ராக்ஷனில் நம்ம HCF எப்படி கண்டுபிடிப்போம். HCF வந்து ஃப்ராக்ஷனுக்கு HCFனா HCFே நியூமரேட்டரில் வரும். நியூமரேட்டருக்குள்ள HCFே கண்டுபிடிக்கணும். ஓகேவா. கீழே வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரை LCM கண்டுபிடிக்கணும். எதுக்கு இந்த கீழே இருக்குது, இது எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். LCM ஆஃப் 1, 1000 இது 10,000. ஓகேவா. இப்போது இதை எப்படி எழுதலாம்னா HCF ஆஃப் இது வந்து 11, இது நம்மளுக்கு தெரியும் 11 ஸ்கொயரு, இது 11 க்யூபு. ஓகேவா. கீழே LCM, இந்த 3க்கு LCMனா LCM என்ன வரும், இதையுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதலாம்னா 1 10 க்யூபு, இது 10^4ன்னு எழுதலாமா. ஸோ HCFனா மினிமம் பவர் போடுவோம். கரெக்டாக மினிமம் பவர் போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், மேலே 11ன்னு வரும். மேலே 11ன்னு வரும். இங்கே போடுறேன், இங்கே பாருங்கள். இதில் வந்து லோயஸ்ட் பவர் 11, LCMனா ஹையஸ்ட் பவர் போடுவோம். அப்போ 40 வரும். கரெக்டாக. ஸோ இதை எப்படி எழுதலாம், 0.0011. ஸோ இதன் சம்மோட ஆன்சர். ஓகேவா.